காரைக்குடியிலிருந்து ஜோதிடர் ராம்ஜி பேசுகிறேன். ஜோதிட ஆர்வ நண்பர்களே, இந்த வீடியோ வாயிலாக சிறிய ஜோதிட குறிப்பை பார்ப்போம். கிரக இணைவை பற்றி பார்ப்போம். 2 கிரகங்கள் ஒரு ராசிக்குள் இருந்து விட்டாலே இணைவு வந்துவிட்டது என்று அர்த்தம் அல்ல. ஒரு குறிப்பிட்ட டிகிரியை வச்சு தான் இணைவை கண்டுபிடிக்க முடியும். 2 கிரகங்கள் 10 டிகிரிக்குள் இணைந்தால் முழுமையாக இணைந்து விட்டன என்று பொருள். அதே போல் 2 கிரகங்கள் 10லேருந்து 15 டிகிரிக்குள் வந்துட்டால் அரை குறையாக பாதி வேலை செய்கிற அளவுக்கு இணைஞ்சிட்டேன்னு அர்த்தம். 15 டிகிரிக்கு மேலே இருந்தால் இணைவு இல்லை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். உறுதியாக இருக்காது. உதாரண ஜாதகம், ஏகப்பட்ட ஜாதகம் பார்த்தாச்சு, நீங்களும் பார்த்துக்கோங்க. 15 டிகிரிக்கு மேலே இருந்தால் கிரக இணைவே கிடையாது. 10 டிகிரிக்குள்ளே உள்ளே இருந்தால் முழுமையான இணைவு. 10லேருந்து 15 டிகிரியில் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் ஸ்தான பலத்தில் உயர்ந்திருந்தால் அப்போ இணைவுன்னு எடுத்துக்கலாம். ஸ்தான பலத்தில் ஒரு கிரகம் உயர்ந்திருக்கும் போது 10லேருந்து 15 டிகிரி வரையும் இணையும். ஸ்தான பலம் குறைய இருந்தாலும் 10 டிகிரிக்குள்ளே இருந்தாலும் இணைஞ்சிடும். 15 டிகிரி மேலே இருந்தால் இணைவே இல்லை என்று எடுத்துக்கோங்க. இணைவுங்கிறது ஒரு ராசிக்குள்ளே பார்க்கக்கூடாது. இணைவுங்கிறது அடுத்த ராசிக்குள்ளும் இணைவு தொடரும். ஒரு கிரகத்தை அடுத்த ராசியில் இருக்கும்போது, அதாவது ஒரு கிரகம் முதல் ராசியில், அதாவது மேஷத்தில் குரு 20 டிகிரியில் இருக்கார். மேஷ ராசியில் தனுசு எடுத்துக்குவோம். தனுசு ராசியில் குரு 20 டிகிரியில் இருக்கார். அங்கே ஆட்சி பலத்தில் முழுமையாக பலமாக இருக்கார். அப்போ அவர் வீச்சு 15 டிகிரி போகும். தனுசு ராசியில் 20 டிகிரி உள்ள குரு அடுத்து உள்ள மகர ராசியில் 5 டிகிரி வரைக்கும் குருவின் வீச்சு இருக்கும். அப்போ குரு தனுசில் 20 டிகிரியில் இருந்தாருன்னா மகரத்தில் உள்ள 5 டிகிரிக்குள்ளே எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தை குரு இணைவுபடுத்துவார், செயல்படுத்துவார், சுபப்படுத்துவார். இந்த மாதிரி எடுத்துக்கணும். இணைவுங்கிறது ஒரு ராசிக்குள் இல்லை, அடுத்த ராசிக்குள்ளே இருக்கும், முந்தின ராசிக்குள்ளே இருக்கும். கிரக டிகிரியை பொறுத்து ஒரு ராசியில் ஆரம்பத்தில் இருந்தால் முந்தின ராசியோட தொடர்பில் இருப்பார். ராசியின் விளிம்பில் இருந்தால் அடுத்த ராசியோட தொடர்பில் இருப்பார். அதேமாதிரி கிரக பார்வையும் டிகிரி முறையில் தான் இருக்கும். குரு 5, 7, 9 பார்ப்பார். சனி 3, 7, 10 பார்ப்பார். பார்த்துட்டாரு நமக்கு நல்லது தரப்போகிறாரு, கெட்டதை தரப்போகிறாருன்னு முடிவு பண்ண வேண்டாம். அந்த பார்வையும் டிகிரி முறையில் பார்க்கணும். குரு 15 டிகிரியில் மையத்தில் இருக்கிற ஒரு ராசியில் குரு மையத்தில் 15 டிகிரியில் இருந்தான்னா அவரது பார்வை 5, 7, 9ஆம் இடங்களில் முழுமையாக சிறப்படைய வைக்கும். குரு அந்த ராசியில் மையத்தில் இல்லாமல் 25 டிகிரியோ 20 டிகிரியோ அந்த ராசியின் கடைநிலையில் இருந்தார்னா அவர் 5, 7, 9 பார்க்கும்போது 6, 8, 10ஆம் இடங்களில் ஆரம்பத்தை பார்ப்பார். குரு தன் ராசியில் முதன்மையில் இருந்தார்னா, ஆரம்பத்தில் 5 டிகிரிக்குள்ளே இருந்தார்னா அவர் பார்க்கும் 5, 7, 9ஆம் இடத்தோடு அதற்கு முந்தைய இடங்கள்னா 4, 6, 8 ஆகிய இடங்களை பார்ப்பார். இது போல் கணக்கில் எடுத்துக்கோங்க. கிரக இணைவு பார்வையை டிகிரி முறையில் பார்த்தா தான் சிறப்பாக இருக்கும். வணக்கம்.